Welcome to SSGD 2023 Crash Course. நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்ல இது பார்ட் 1 10th ஜனவரி 2023 ஷிஃப்ட் 1ல 20 கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, ஸ்டாட்டிக் பார்ட் எதுல இருந்து அதிகமா கொஸ்டின் வந்தது, கரண்ட் அஃபேர் எந்த மாதிரி கவர் பண்றது, 2023க்கு நம்ம எப்படி வந்து என்னன்னா ஜெனரல் ஸ்டடீஸை டேக்கிள் பண்றது கம்ப்ளீட்டா இந்த வீடியோல வந்து என்னன்னா பார்க்கலாம். Question number 1. A yoga is a major style of which of the following form of Indian classical dance? Okay, first questions art and cultureல டான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப கிளாசிக்கல் டான்ஸ் 4 ஆப்ஷனுமே இருக்கிறதுனால எலிமினேஷன்ஸ் வந்து என்னன்னா ஒர்க் ஆகாது. இப்ப ஜொகோய் மேஜர் ஸ்டைல் எது ரிலேட்டடா டான்ஸ்னு படிச்சிருந்தா மட்டும் அந்த கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இப்ப அடிஷனல் பாயிண்ட் என்ன பண்ணுவோம்னா மணிப்பூரி டான்ஸ்ல வந்து ஃபேமஸான டான்ஸர் இருப்பாங்க. குரு பிபின் சிங். நம்ம பிபின் சிங் இருந்தோடனே டக்குன்னு வந்து என்ன அப்படின்னா பஞ்சாப் அப்படின்னு போட்டுறக்கூடாது. இது ரிலேட்டட் டு வந்து மணிப்பூரி டான்ஸ் அண்ட் ராஜ்குமார், தர்ஷானா அண்ட் வந்து என்ன ஷொகனிரா இவங்க எல்லாருமே வந்து மணிப்பூரோட ஃபேமஸான டான்ஸர். இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா நமக்கு 8 கிளாசிக்கல் டான்ஸ் வந்து சங்கீத் அகாடமி வந்து ரெகனைஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல நார்த்ல பார்க்கும்போது வந்து சத்திரியா அஸ்ஸாம்ல இருக்கும், மணிப்பூர்ல மணிப்பூரி இருக்கும், கதக் வந்து என்னன்னா வட இந்தியா அதாவது யூபில வந்து என்னன்னா ஃபேமஸா இருக்கும். அப்படி கீழே வந்தனா ஒடிஷால ஒடி வரும், ஆந்திர பிரதேசம் வந்து குச்சிப்புடி வரும், தமிழ்நாட்டுல பரதநாட்டியம், கேரளால 2 வரும். ஒன்னு கதகளி வரும், இன்னொன்னு வந்து என்ன மோகினி ஆட்டம் வரும். சரியா, இந்த 8 கிளாசிக்கல் டான்ஸ்மே எந்த ஸ்டேட் எது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஏதாவது டான்ஸர் இருந்தால் அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். கொஸ்டின் நம்பர் 2. ஐடென்டிஃபை த வே டு ரெடியூஸ் த பொல்யூஷன்ஸ் காஸ்ட் பர்னிங் ஆஃப் ஃபாசிட் ஃபியூல். அதாவது நம்ம ஃபாசிட் ஃபியூல் வந்து என்ன பர்ன் பண்றதுனால பொல்யூஷன்ஸ் வருது, அந்த பொல்யூஷனை எந்த வேல நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணலாம்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ்ல இப்போ லோவரிங் த டெம்பரேச்சர் ஆஃப் த பர்னிங், அதாவது டெம்பரேச்சர் நான் பர்ன் பண்றதை கம்மி பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமா பொல்யூஷன்ஸ் வரும், அது வந்து என்னன்னா என்னால வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. செகண்ட், இப்போ இன்க்ரீஸ் இந்த எஃபிஷியன்சி ஆஃப் கம்பஷன் ப்ராசஸ், அதாவது நான் எஃபிஷியன்சி வந்து என்ன அதிகரிக்கிறேன். ஒரு டன் நிலக்கரியை எரிக்கும் போது எனக்கு ஈக்குவலண்டா வந்து என்னன்னா எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னா அதுதான் வந்து அதிக எஃபிஷியன்சி. அப்படி பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாட்டிக் பார்ட்ல வந்து கம்பேர் பண்ணி படிச்சிருக்கோம். அதாவது ஃபாசில் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த ஸ்டேட்லாம் பாருங்களேன், ஜெர்மனியா ஒன் ஆஃப் த வந்து ஹையஸ்ட் எஃபிஷியன்சி இருக்கும், இந்தியா வந்து லோவஸ்ட். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு எஃபிஷியன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கான பொல்யூஷன் லெவலை வந்து கம்மி பண்ணலாம் இன்டைரக்ட் வே. ஓகேவா, இந்த தேர்ட் ஃபோர்த் வந்து என்னன்னா நாட் ரிலேட்டட் டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் அப் வந்து பொல்யூஷன்ஸ் லெவல். சரியா. Question number 3. Tapan Kumar Patnaik won the Sangeet Natak Academy Award in which dance form கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனுமே வந்து டான்ஸ் ரிலேட்டடா இருக்கு. சரி, இப்ப தபன் குமார் பட்நாயக் எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபேமஸ் டான்ஸ் ரிலேட்டடா பார்த்தோம் தெரியுங்களா. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா அது டேக்கிள் பண்றதுக்காக. சரி, இப்ப சாகு தான் ஆன்சர்னு தெரியுது. இப்ப சாகுனா என்னன்னா செமி கிளாசிக்கல் இந்தியன் டான்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, அதாவது சங்கீத் நாடக் அகாடமி 8 டான்ஸை வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க, அதோட சேர்த்து ஒன்னு ஆட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் வந்து என்னன்னா மொத்தம் 9 கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த ஒன் ஆஃப் த டான்ஸ் தான் என்னன்னா சாகு டான்ஸ். சரி, இந்த டான்ஸ் 3 பிளேஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஒன்னு பெங்கால், இன்னொன்னு ஜார்க்கண்ட், இன்னொன்னு வந்து ஒடிஷா. சரி, இதுக்கான டேர்ம் வந்து என்னன்னா ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. Who was the first Indian to conquer the English Channel from Dover to Calais in 1958? கொஸ்டினை பார்த்தோன்னா என்ன தெரியும்னா ஓகே பர்சனாலிட்டி ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்டிருக்காங்க. இப்ப இந்த பர்சனாலிட்டி யாருன்னு தெரிஞ்சா மட்டும்தான் வந்து என்னன்னா நான் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி தெரியல ஜஸ்ட் அந்த கொஸ்டினை லீவ் அவுட் பண்ணிட்டு போறதா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வருஷமும் பர்சனாலிட்டடா 10,000 பேருக்கு மேல வந்து என்ன பார்ப்போம், ஒவ்வொரு பேருமே நம்மளால வந்து ரிமெம்பர் பண்ண முடியாது. அதனால தெரிஞ்சிருந்தா கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணலாம், தெரியலையே ஜஸ்ட் வந்து லீவ் அவுட் த கொஸ்டின்ஸ். ஓகேவா. கொஸ்டின் நம்பர் 5 நல்ல கொஸ்டின்ஸ். 2000 பேங்க் நோட் ஆஃப் மகாத்மா காந்தி சீரீஸ்ல யாரு வந்து பேக் சைட்ல இருப்பா அப்படின்னு கேட்கிறேன். அதாவது நம்மளோட காந்தி நோட் 2000ல பின்னாடி வந்து மங்கல்யானோட போட்டோ வந்து என்ன ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் 2022ல வந்து ரொம்ப ஃபேமஸா வந்து பேசப்பட்டதுனால. சரியா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. ஹூ கமிஷன் த வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் ஐஎன்எஸ் விக்ரான் இன் கொச்சி. இப்ப இந்த கொஸ்டினை பார்த்தானே ஓகே டிஃபென்ஸ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இப்ப ஏர்கிராஃப்ட் கெரியர் வந்தாவே அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டர் தானே உள்ள வருவாரு அப்படின்னு நினைச்சு நம்ம டக்குன்னு வந்து போட்டு போயிரும். ஆனா ஆன்சர் வந்து நரேந்திர மோடி. இந்த கொஸ்டினுமே தான் நம்ம இந்த கொஸ்டினை வந்து பர்டிகுலரா தெரிஞ்சா மட்டும் தான் ஆன்சர் பண்ணு, அப்படி இல்லையா ஜஸ்ட் இந்த கொஸ்டினுமே லீவ் அவுட் பண்றது. ஏன்னா இதுல வந்து ரொம்ப டிஃபிகல்ட், நம்மளால இந்த 2 ஆப்ஷனே வந்து என்னன்னா கண்டிப்பா அதை வந்து பார்க்கவே மாட்டோம், டைரக்டா வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டருக்கு நிறைய ஒர்க் அதிகமா இருக்குனால இதெல்லாம வந்து பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு வந்து அந்த டைம்ல ஃபீல் பண்ணிடும். சரியா. கொஸ்டின் நம்பர் 7. இந்த கொஸ்டின் பார்ப்போமே. விச் latitude லைன் passes through the middle of India influence the climate of country அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்மள இந்தியாவில் மிடில் பாஸ் பண்ற இது வந்து என்ன டிராபிக் ஆஃப் கேன்சர். இது தெரிஞ்சதுன்னா அந்த ஆன்சர் வந்து டைரக்டா போட்டு போயிடலாம். அது வந்து கிளைமேட்டை இன்ஃபுளுன்ஸ் பண்ணுதா பண்ணலையா அதெல்லாம் நம்ம பார்க்கல. ஆனா டெஃபினட்டா இது கிளைமேட் வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது. ஏன்னா இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் ஆகுறதுனால 2 வந்து என்னன்னா டெம்பரேச்சர் கிளைமேட் வந்து நம்மளுக்கு உருவாகும்.
ஒன்னு நார்தன் டெம்பரேட் சொல்லுவாங்க, சதன் வந்து டிராபிக்கல் வந்து லேண்டா மாறும். சரியா? இப்ப இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து பாசஸ் த்ரூ எத்தனை ஸ்டேட்னா மொத்தம் 8 ஸ்டேட்டை வந்து ஃபாலோ பண்ணும். ஃப்ரம் வெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும், செகண்ட் ராஜஸ்தான், மூணாவது மத்திய பிரதேஷ், நாலாவது வந்து சத்தீஸ்கர், அஞ்சாவது ஜார்க்கண்ட், ஆறாவது வெஸ்ட் பெங்கால், அடுத்து வந்து என்ன அப்படின்னா மிசோரம் அண்ட் திரிபுரா. மொத்தம் 8 வந்து என்னன்னா ஸ்டேட் வந்து என்னன்னா டிராபிக் ஆஃப் கேன்சர் கிராஸ் பண்ணும். ஜஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 8. டூரிங் த ரெயின் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மௌரியன் கிங் த கலிங்க வார் வாஸ் ஃபவுட்? ரொம்ப டைரக்ட் கொஸ்டின். ஏன்னா கலிங்க வார் ஃபேமஸான வார். யாரு டைம்ல நடந்ததுன்னு கண்டிப்பா அசோக பீரியட்ல தான் நடந்திருக்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா இவரோட லைஃப் வந்து என்னன்னா என்னடா வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு தம்மாவை வந்து கடைபிடிக்க போவார். அந்த புத்திசம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகும். அதெல்லாம் வந்து என்ன ஹிஸ்டரி. சரி. கொஸ்டின் நம்பர் 9. when was the first complete census conducted in India? ஸோ இந்தியான்னு சொல்லியிருக்காங்களே, இந்த இதுல ஏதாவது ஒன்று 1956 அல்லது 57 கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினை நான் டேரக்டா போயிட்டு வரேன். ஏன்னா இந்தியா மீன்ஸ் வந்து என்னன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா தான். ஆனா அவன் நல்லா தெளிவா வந்து என்ன 4 ஆப்ஷனுமே என்ன வருதுன்னா 1880s கொடுத்துருக்கான். அப்ப என்னன்னா பிரிட்டிஷ் இந்தியால இருந்து கேள்வி கேட்டிருக்கான்னு அர்த்தம். சரி, இப்ப நான் ஏன் இந்த 1865 போட்டிருக்குன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான சென்சஸ் வந்து 1865ல கண்டக்ட் பண்ணாங்க. பட் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சென்சஸ், அதாவது சின்க்ரோனைஸான சென்சஸ் பண்ணப்பட்ட இயர் வந்து என்ன 1881. ஸோ அதனால வந்து என்னன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட். இது என்ன ஹிஸ்டரியில வந்து என்னன்னா மாடர்ன் இந்தியாவோட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து என்ன படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரியா? ஸ்டாட்டிக் பார்ட். 10th questions. Who has been appointed as a state brand ambassador of the Uttarakhand government in August 2020? ஒரு டைரக்டான எப்படி வந்து கரண்ட் அஃபேர் ஆர் வந்து என்னன்னா நம்ம நியூஸ் ஆர்டிகல்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி எடுப்பாங்கன்னு இதை வச்சிருந்தா பாத்துக்கலாம். சரியா? இதெல்லாம் ஜஸ்ட் வந்து என்ன அந்த கரண்ட் அஃபேர்ல இருந்திருக்கும் அந்த இயர் 2022ல. இதை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தா இருக்க வேண்டியதான். சரியா? அண்ட் ஆல்சோ ரெகுலரா வந்து நியூஸ் பேப்பரை ஃபாலோ பண்றவங்க இது வந்து போட்டுடலாம். சார் ரிஷப் பண்ணிட்டு தான் வந்து என்னன்னா ஸ்டேட்டோட பிராண்ட் அம்பாசிடரா வந்து என்னன்னா உத்தரகாண்ட் கவர்மெண்ட் நாமினேட் பண்ணிருப்பாங்க. சரி, அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. A president of India elected by one of the static questions. ஓகே, பாலிட்டில இருந்து என்னன்னா வந்துருச்சு. இப்ப நம்மளுக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்தாவே நம்மளுக்கு என்னன்னா எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு வந்து நான் வரும். சரி, இந்த எலக்டோரல் காலேஜ்ல யார் யார் இருப்பாங்க அப்படின்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் போத் பார்லிமெண்ட், அதாவது எலெக்டட் மெம்பர் நாட் நாமினேட்டட், ஒன்லி எலெக்டட் மெம்பர் தான் இருப்பாங்க. அடுத்து எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த ஸ்டேட். கவுன்சிலர் சொல்லல, அதாவது ஸ்டேட்ல இருக்கிற கவுன்சிலர் சொல்லல, ஒன்லி வந்து என்னன்னா அசம்பிளி மட்டும் தான் சொல்றாங்க. அதே மாதிரி எலெக்டட் மெம்பர் ஆஃப் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் த யூனியன் டெரிட்டரி ஆஃப் டெல்லி அண்ட் புதுச்சேரி. ஸோ இது வரைக்கும் தான் வந்து என்ன இவங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா இதுல ஒன்லி எலெக்டட் மெம்பர் மட்டும் தான் வந்து எலிஜிபிள். பட் போத் ஃப்ரம் சென்ட்ரல் அண்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் வந்து யூடி. சரியா? சென்ட்ரல் ஸ்டேட் அண்ட் வந்து என்ன யூடி. இதுதான் வந்து என்ன நான் வச்சுக்கிறேன். அப்படி பார்க்கும்போது ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை பாருங்க. ஒன்லி மெம்பர் ஆஃப் ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. ஒன்லி எலெக்டட் மெம்பர் ஆஃப் வந்து என்ன போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட். இது ஒன்லின்னு சொல்லியிருக்கல, அதனால தப்பு. ஆனா யாருன்னா போத் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் வரும், அதோட ஸ்டேட் லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி வருவாங்க. இதோட சேர்த்து வந்து கியூட்டியும் அந்த டெல்லி அண்ட் புதுச்சேரி ஆட் பண்ணிக்கலாம். சரியா? பட் கொடுக்கல, பட் இருந்தா அதுதான் அதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12. Which of the following is the Thanksgiving festival of Maharashtra where bulls are honored as they consider as indispensable to the farming? நல்ல கொஸ்டின்ஸ். போலா ஃபெஸ்டிவல் இதுவுமே வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல அப்பியர் ஆயிருக்கு. சரியா? இங்க பாருங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2022 ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போலா ஃபெஸ்டிவல் நோ ஐ மீன் டுடே நோ வந்து ஆஸ்பிசியஸ் டைம் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். இதுல இருந்து வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஒரு நல்ல கொஸ்டின்ஸ். பட் அந்த டைம் வந்து நம்ம படிச்சிருந்தோம்னா அந்த கொஸ்டின் போட வேண்டியதான். டெல்லியை ஜஸ்ட் வந்து லீவ் அவுட் பண்றோம். 13வது கொஸ்டின் பாருங்களேன். ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ் கண்டைன். ஓகே, இதுவுமே ஸ்டாட்டிக். இது வந்து என்னன்னா நம்மளோட பாலிட்டியில வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ படிக்கும்போது கான்ஸ்டியூஷன் வந்து என்னன்னா ஃபைனலி வந்து என்னன்னா அடாப்ட் பண்ணப்பட்ட இயர் வந்து நவம்பர் 26, 1949. அப்ப என்ன இருந்துச்சுன்னா 22 பார்ட்ஸ் இருக்கும், 395 ஆர்டிகல்ஸ் இருக்கும், 8 ஷெட்யூல்ஸ் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது வந்து 395 ஷெட்யூல்ஸ் ஐ மீன் 395 ஆர்டிகல்ஸ் வந்து இருக்குமா. ஸோ வேற என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோன்னா 26 ஜனவரி 1950 வந்து என்னன்னா நம்ம டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸா இருக்கும். அந்த டே தான் கன்சிடர் அஸ் அ ரிபப்ளிக் டே. ஓகேவா? 14வது கொஸ்டின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் ஒன் ஆஃப் த மேஜர் அப்ஜெக்டிவ் ஆஃப் த 7th 5-year பிளான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்ப என்ன அப்படின்னா பிளானிங் கமிஷன்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வந்து என்ன கொஸ்டின்ஸ் வந்து என்ன வருது, அதுதான் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டது. சரி, இப்ப இன்க்ரீஸ் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எலிமினேஷன் ஆஃப் பாவர்ட்டி. பாவர்ட்டி எலிமினேஷன்ஸ் வந்து என்னன்னா 5th 5-year பிளானோட ஒரு மேஜர் டெர்ம். அதனால வந்து என்ன அது வராது. இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதுவுமே வராது. இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின். ஏன்னா அதாவது 1960ல வந்து என்னன்னா கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து என்னன்னா வந்திருக்கும். சரியா? அந்த கிரீன் ரெவல்யூஷனால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒன்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து அதாவது ஒரு 20 வருஷத்துல நம்மளுக்கு நல்ல வந்து என்னன்னா ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனாலதான் வந்து என்ன அந்த 7th 5-year பிளான் 1985 to 1990
எய்த் 5 இயர் பிளான் எல்லாருக்கும் தெரியும், எல்பிஜி ரிஃபார்ம். சரியா? இதெல்லாம் வந்து என்னன்னா பேசிக் டீடைல்ஸ் ஞாபகத்துல வச்சுக்க வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிளான் ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் அக்ரிகல்ச்சர். செகண்ட் பிளான் வந்து என்ன, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். மூணாவது பிளான் இண்டிபெண்டன்ட் அண்ட் செல்ஃப் ப்ரொபோல்டா இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வார்ல வந்து மாட்டியிருக்கோம். அதனால வந்து என்னன்னா நம்ம உசாரா வந்து இதுக்கப்புறம் வந்து யாரையும் நம்பக்கூடாது, நம்ம செல்ஃபா வந்து என்ன இருக்கணும் வந்திருக்கும். ஃபோர்த் 5 இயர் பிளான் வந்து growth, ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலையன்ஸ் வரும். அஞ்சாவது பிளான் பாவர்ட்டி. ஆறாவது பிளான் வந்து அது பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் டெக் ரிலையன்ஸா இருக்கும். செவன்த் பிளான் பிரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் உள்ள வர ஆரம்பிக்கும். எய்த் பிளான் எல்பிஜி. நைன்த் பிளான் வந்து என்னன்னா growth, ஈக்விட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ் வந்து பார்ப்போம். டென்த் பிளான் வந்து என்னன்னா டபுளிங் வந்து என்னன்னா பெர் கேபிட்டா இன்கம் ரெடியூஸ் த பாவர்ட்டி. லெவன்த் பிளான் ஃபாஸ்டர் அண்ட் வந்து இன்க்ளூசிவ் growth. 12th பிளான் வந்து ஃபாஸ்டர் இன்க்ளூசிவ் growth, அதோட வந்து சஸ்டைனபிள் வந்து என்னன்னா growth வரும். சரியா? இதுதான் வந்து என்னன்னா பேசிக்ஸ் பிளானிங் கமிஷன் படிக்க வேண்டியது. சரி, கொஸ்டின் நம்பர் 15. மொசஸ் அண்ட் வந்து என்னன்னா மெச்சண்டியா கம்ஸ் ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோயிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் என்ன மீன்ஸ், என்ன கேட்கிறான்னா கிங்டம் கேட்கிறா. சரியா? இதுதான் வந்து என்னன்னா அந்த கொஸ்டின்ஸ். இப்ப கிங்டம் படிக்க முன்னாடி பிளான்டேக்குள்ளதான் வந்து எல்லாம் வரும். சரி, இப்ப பிளான்ட்ல ரெண்டு கான்செப்ட் இருக்குல்ல, நான் ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் வரும், ஃபிளவரிங் பிளான்ட் வரும். ஃபிளவரிங் பிளான்ட்ஸ் ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம். ஓகேவா? அதாவது பூக்கும் தாவரங்கள், பூவா தாவரங்கள் வந்துருமா. சரி, ஃபிளவரிங் பிளான்ட்ல வந்து வராது. ஏன் வாங்கினா மொசஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ மொசஸ் வந்து என்னன்னா ஒரு பாசி கைண்ட் ஆஃப் ஒன்று தானே. ஸோ அது எதுக்குள்ள வரும்னா ஒன்று ஆல்கிக்குள்ள இருக்கலாம், ப்ரையோபைட்டா வரும், டெரிடோபைட்டா வரும். சரியா? இப்போ ஆன்சர் வந்து ப்ரையோபைட்டா. ப்ரையோபைட்டா தான் வந்து என்ன மொசஸ்ல வரும். ஆல்கி நம்மளுக்கு நல்லா தெரியும், பாசிகள் தான். ஓகே, அது கண்டிப்பா வராது. டெரிடோபைட்டால வந்து என்ன, அதோட வந்து அதாவது ப்ரையோபைட்டா விட கொஞ்சம் வளர்ந்த தாவரங்களை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெரிடோபைட்டான்னு சொல்லுவோம். அப்ப ஆன்சர் வந்து ப்ரையோபைட்டா. இது என்னன்னா ஸ்டாட்டிக் பார்ட் வந்து என்னன்னா சயின்ஸ்ல பயாலஜி வந்து என்ன ரிமூவ் பண்ண வேண்டியதான். ஸோ அது பண்ணா மட்டும்தான் இது வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும். 16வது கொஸ்டின். ரெவன்யூ ரெசிப்ட் ஆர் வந்து என்ன, as they do not lead to வந்து கிளைம் பண்ற கவர்மெண்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் பட்ஜெட்ல ரெண்டு இருக்கும். ஒன்னு ரெவன்யூ பட்ஜெட் இருக்கும், இன்னொன்னு கேபிட்டல் பட்ஜெட் இருக்கும். இந்த ரெவன்யூ பட்ஜெட்ல ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வரும். கேபிட்டல் பட்ஜெட்ல கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வருதுல. நம்மளுக்கு ரெவன்யூ ரெசிப்ட்ல ரெண்டு வரும், டாக்ஸ் ரெவன்யூ, நான் டாக்ஸ் ரெவன்யூ. கேபிட்டல் ரெசிப்ட்ல நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து வேற, அதாவது இந்த பாரோவிங் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா கேபிட்டல் ரெசிப்ட்ல வரும். அதாவது நான் ரீடபிள்னா இது வந்து என்னன்னா ஒரு கிளைம் கிடையாது. ரெவன்யூ ரெசிப்ட் ஆர் நான் ரீடபிள் மீன்னா கவர்மெண்ட் வந்து என்னன்னா திரும்பி வந்து பே பண்ணலாம். பாருங்க, இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ல அதாவது டாக்ஸ் வருது, நான் டாக்ஸ் ரெவன்யூ எல்லாம் வரும்போது அது கவர்மெண்ட் வந்து திருப்பி வந்து என்னன்னா கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் கேபிட்டல் ரெசிப்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாரோவிங் அதாவது லோன்லாம் வந்து கவர்மெண்ட் வராங்கன்னா கண்டிப்பா திருப்பி கொடுக்கணும்ல, கொடுக்காமல எங்கும் போக முடியாது. அதுதான். சோ இது வந்து என்னன்னா ரெவன்யூ ரெசிப்ட் நான் ரீடபிள் அப்படின்னு மீன். சரியா? 17வது கொஸ்டின். டூரிங் த எமர்ஜென்சி விச் ஃபண்டமெண்டல் ரைட் கேனாட் பி சஸ்பெண்டட் கேட்டிருக்காங்க. நல்ல கொஸ்டின்ஸ். நம்ம எமர்ஜென்சியோட ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடா படிக்கும்போது இந்த கொஸ்டின் வந்து என்னன்னா பார்த்துருக்கலாம். சரியா? இதுல என்ன சொன்னா ஆர்டிகல் 2021 வந்து என்ன ஆகாதுன்னா கேனாட் பி சஸ்பெண்டட். ஓகேவா? டூரிங் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது ஏன்னா ஆர்டிகல் 20 எதை பத்தி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு குற்றம் நடக்குன்னா அந்த குற்றத்துக்கு நான் எப்படி தீர்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் சொல்லும். அதாவது எக்ஸ் போஸ்டோ ஃபேக்டோ லெகிஸ்லேஷன் சொல்லுவாங்க. இப்ப வந்து என்னன்னா ஒரு குற்றம் நடக்குதுன்னா கவர்மெண்ட் வந்து அதுக்கான லா இருந்தா மட்டும் என்ன வந்து என்னன்னா நீங்க வந்து என்னன்னா இம்ப்ரெசன் பண்ணணும். சரியா? அடுத்து டபுள் ஜியோ பேரடைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு வாட்டி என்ன வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் தண்டனை கொடுக்க கூடாது. அதே மாதிரி செல்ஃப் இன்கிரிமினேஷன், என்ன நீங்க வந்து துன்புறுத்தி நான் தான் வந்து தப்ப பண்ணேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிற வைக்கக்கூடாது. இது எல்லாமே வந்து என்னன்னா ஸோ எப்படி வந்து ஒரு குற்றத்தை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்ப்பளிக்கிற முறை. சரி, ஆர்டிகல் 21 நல்லா தெரியும், ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. இது வந்து என்னன்னா அது கோர் பாயிண்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதை மிஸ்ஸே பண்ண முடியாது. ஸோ அதனாலதான் என்ன இந்த ரெண்டு ரைட்டுமே என்ன பண்றாங்க சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல நீங்க வந்து என்ன சஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் 2021. கொஸ்டின் நம்பர் 17. விச் அமங் த ஃபாலோயிங் ஸ்டேட் அரபிக் ஆஃப் காஃபி க்ரோன் இன் இந்தியா. சரி, இப்ப காஃபி ரிலேட்டா வந்தாவே என்னன்னா ஜியோகிராஃபில வந்து என்னன்னா அதுவும் பிசிக்கல் ஜியோகிராஃபி ரிலேட்டா கொஸ்டின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே, இப்ப காஃபி க்ரோன் பண்ற ஏரியாவுக்கான பேசிக்ஸ் வந்து இந்த ஸ்டார்டிங் படிச்சிருந்தோம்னா அதாவது டூ மெயின் வெரைட்டி ஆஃப் காஃபி வந்து இந்தியாவில வளரும். ஒன்னும் அரபிக்கா ஹை குவாலிட்டி கல்டிவேட்டட் வந்து என்ன மோர் இன் இந்தியா, அடுத்து ரொபோஸ்டா சரி இன்ஃபீரியர் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா காஃபின்னு வந்தாவே மேஜர் ப்ரொடியூசிங் அது லீடிங் ஸ்டேட் வந்து என்னன்னா கர்நாடகா. ஸோ டைரக்டா வந்து என்னன்னா கர்நாடகா போட்டு போயிடலாம். பட் காஃபி ஆல்சோ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இந்த டார்ஜிலிங் அதெல்லாம் இருக்குல்ல, டார்ஜிலிங் டீலாம் சொல்லுவோம், இந்த பிளேஸ்லயுமே வந்து என்னன்னா காஃபி வளரும். பட் மேஜர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். சரி, கர்நாடகா தான். 19. டேஷ் ஃபால் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல். ஓகே, இதுவுமே வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன டவுட்னா 4 ஆப்ஷன் இருக்குல்ல, நம்ம 2 ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணலாம். பாருங்களேன், இப்போ எம்பி லேட் கேட்கறான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியும் அதாவது எம்பி வந்து என்னன்னா ஒரு லோக்கல் ஏரியாவை வந்து என்னன்னா டெவலப் பண்ணணும். அதுக்கு எதுக்கு டெக்ஸ்டைல் வருது, கான்ட்ரடிக்ஷனா இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடும். அடுத்து அம்பேத்கர் சோசியல் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் மிஷன்ஸ். ஒரு மிஷன்ஸ் வந்து என்னன்னா டெக்ஸ்டைல் கூட வந்து என்ன ரிலேட்டடா வருமா வராதுன்னு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கும்.
அடுத்து சாமர்த் ஸ்கீம், இந்த ஸ்கீம் என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டினோட வந்து ரேட் பண்ண முடியும். அடுத்து மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் ஃப்ரம் இந்தியா ஸ்கீம், அதாவது எக்ஸ்போர்ட் ரிலேட்டா வருது, ஏன் டெக்ஸ்டைல் வரலாம்ல. அப்ப என்ன மீனிங்னா எனக்கு இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் எலிமினேட் பண்ணுது, இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதுவுமே வந்துன்னா பர்டிகுலரா எனக்கு தெரிஞ்சா மட்டும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 20, விச் ஸ்டேட் வந்து ஒன்னு விஜய் ஹசார்ட் ட்ரோபி இன் 2017 அண்ட் 18? ஃபர்ஸ்ட், விஜய் ஹசார்ட் ட்ரோபியோட என்ன மீன்? அதாவது இது வந்து என்னன்னா ஒரு கிரிக்கெட் ட்ரோபி, ரொம்ப ஃபேமஸான ட்ரோபி. அதுவும் நம்ம தமிழ்நாடு வந்து என்னன்னா ரொம்ப வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்டான ட்ரோபி. ஏன்னா தமிழ்நாடு இது வரைக்கும் வந்து நம்ம 5 டைம் வந்து இந்த கேமை வந்து வின் பண்ணிருக்கோம். சரியா? 17-18ல யார் வந்து வின் பண்ணிப்பா? கர்நாடகா. ஸோ 2023ல யார் வின் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. நான் அதுல வந்து என்னன்னா உங்களுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து என்ன பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னா அது வந்து என்னன்னா நான் கமெண்ட் பண்றேன். ஓகேவா? அண்ட் நம்ம 20 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தோம். இப்ப அதோட நின்றுமா? டெஃபினட்டா கிடையாது. ஏன்னா 2023க்கு என்ன கீ நோட்ஸ், அதுதான் நம்ம 2023க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்ன எப்படி யூஸ் பண்ண போறேன். ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல வந்து நம்மளுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஜகோய் டான்ஸ், தபன்குமார் பட்நாயக் கேட்டிருந்தாங்க, போலா ஃபெஸ்டிவல், கலிங்க வார், ஃபர்ஸ்ட் சென்சஸ் பிரிட்டிஷ் இந்தியா. சரியா? இதுல 3 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரெண்டது, 2 கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஸ்டாட்டிக், அதுவும் வந்து என்ன ஒரு ஏன்ஷியன் கொஸ்டின், ஒன்னு வந்து மாடர்ன் இந்தியா கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணேன். பட் இந்த 3 கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, இது டெஃபினட்டா தெரிஞ்சா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். சரி, அடுத்து ஜாகிரபில 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 3ல எனக்கு தெரிஞ்ச வந்து என்னன்னா நம்ம ஸ்டாட்டிக்ல ஓரளவு கான்செப்ட் கிளாரிட்டி வச்சிருந்தோம்னா 3மே ஈஸி தான். ஸோ 3 கொஸ்டினுமே வந்து ப்ராப்பரா வந்து ஆன்சர் பண்ணிடலாம். பாலிட்டி 3மே ஸ்டாட்டிக், எதுவுமே சிஏல இருந்து கேட்கவே இல்லை. ஸோ இந்த கொஸ்டின் எல்லாம் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடிய, ஏன்னா பாலிட்டியில டேரக்டா வந்து என்னன்னா எந்த புக் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, லட்சுமிகாந்த் ப்ரிப்பேர் பண்ணுங்க, இல்ல வந்து நம்ம 12th நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக் அவ்வளோ ஒரு நல்ல புக். சரி, அந்த புக்கையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினை வந்து என்னன்னா ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிடலாம். சரி, அடுத்து எக்கானமில அப்ஜெக்டிவ் ஆஃப் த வந்து 7th 5 இயர் பிளான், ரெவன்யூ ரெசிப்ட் அண்ட் சாமர் ஸ்கீம். இந்த ரெண்டுமே வந்து என்னன்னா ஸ்டாட்டிக்கான இது. ஏன்னா பிளானிங் கமிஷன் பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. 3வது கொஸ்டின் வந்து என்ன கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 2 கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம். 3வது படிச்சிருந்தா ஆன்சர் பண்ணிடலாம். சயின்ஸ்ல இருந்து ஒரே ஒரு கொஸ்டின் தான் மொசஸ் அண்ட் மெச்சின், அதை வந்து எந்த கிங்டம் கேட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின், ரொம்ப டஃப்பான கொஸ்டின் சொல்லவே முடியாது. சரி, இப்ப ஜிகேல 5 கொஸ்டின் வந்துருச்சு. மிகிர்சன் அவர் வந்து என்னன்னா நம்ம ரிலேட்டடா படிச்சிருந்தா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். 2000 நோட்ல மங்கல்யான் போட்டோ டெஃபினட்டா வந்து என்ன நிறைய பேருக்கு நான் வந்து ஈஸியா வரும். ஐஎன்எஸ் விக்ராந்த் இதுவும் ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு இது. ஏன்னா பிரைம் மினிஸ்டரா இல்ல வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டரா எனக்கு டவுட்ஃபுல்லா இருந்திருக்கும். உத்தரகாண்ட் ஸ்டேட்டோட பிராண்ட் அம்பாசிடர் நான் யாரை வேணா வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி வந்து விஜய் ஹசார்ட் ட்ரோபியோட வின்னர் 2017-18, அதாவது 2022ல கேட்டுதான் நம்ம தடுமாட்டிப்போம். அவன் வந்து 17-18 கேட்கிறான். ஸோ மேபி வந்து இதுவுமே தெரிஞ்சிருந்தோம். ஸோ 2023க்கான ஆன்சர் வந்து என்னன்னா நீங்க பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஏரியால அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்மளோட நெக்ஸ்ட் சீரீஸ்ல வந்து ஷிஃப்ட் 2ல வந்து என்னன்னா 10th ஜனவரி கேட்டிருக்காங்க. அதுல 20 கொஸ்டின்ஸ் வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து கேட்டிருக்காங்க. எதுக்கு வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையுமே வந்து டிகோட் பண்ணலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.